அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு வாரம் பதிவே போடலை. எல்லாம் ஆன்மீக சுற்றுலாவில் இருந்தோம். இன்றைக்கி தான் வந்தோம். ஆனால் போன இடத்துல ஏதாவது பதிவுகள் போடணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கையில் கொண்டு போயிருந்தேன். அந்த மைண்ட் செட் எனக்கு சரியாக செட் ஆகலை. அதாவது அந்த எண்ணங்கள் எனக்கு வரல. அது அந்தந்த இடத்துல போய் இருந்தால் தான் அந்தந்த எண்ணங்கள் வருது. அதனால் நேராக நம்ம ஏரியாவுக்கே நம்ம கோட்டைக்கே ஒரு பதிவு போடுவோம்ட்டு போட்டேன். உலகம் முழுக்கும் இறைவன் இருந்தாலும் அந்த கோயிலவே கும்பிட்டா தான் ஒரு நிம்மதி. மாட்டுக்கு உடம்பு முழுக்கும் ரத்தம் இருக்குது. அந்த ரத்தம் தான் பாலாக வருது. அதுக்காண்டி கண்ட இடத்துல போய் நீங்கள் கறந்தீங்கன்னா அது பால் வராது. அந்த மடுவிலவே கறந்தால் தான் பால் வரும். அதுக்காண்டி உலகம் முழுக்கதும் கற்கள் மலைகளாக சிதறி கிடக்கின்றன. இருந்தாலும் அதே கல் சிலையாகி கடவுளாகி கோவிலின் கருவறைக்கு சென்ற பிறகு அதை வணங்கினால்தான் உங்களுக்கு மன திருப்தி வரும். அதுபோல் ஊர் உலகம்லாம் சுற்றினாலும் இந்த நாணயங்கள் சம்பந்தம் ஒரு பதிவு போடணும்னு நினச்சாலும் முடியலை. அது அந்தந்த இடத்துக்கு வந்தால் தான் அந்தந்த எண்ணங்கள் தோன்றி அந்தந்த பதிவுகள் போட சொல்லுது. இது ஒரு 10 ரூபா தாள். இது 2006 ஒரு பண்டல். இது வித்தவுட் சிம்பிள், ரேர் கவர்னர், ரெட்டி, ஒய்வி ரெட்டி. ஏழு 12/801 ஆரம்பிக்கும், 900 முடியுது. 2006, 20 வருஷம் ஆகுது. ஒரு பண்டல், ஒரே ஒரு பண்டல், சிங்கிள் பண்டல். கொஞ்சம் ரேர் கவர்னர், ரேர் பண்டல். இது வேணுங்கவங்க என்கிட்ட வாங்கிக்கிடலாம். சரி, ஒரு பண்டல் வேண்டாம், ஆனால் வித்தவுட் சிம்பிளில் ஒரு 10 தாள் வேணும். யூஎன்சி அப்படின்னா இந்த இருக்குது. யூஎன்சி 41, 42, 43, 44, 45, 46, இதெல்லாம் 19. எல்லாம் உங்களுக்கு இயர், டேட் ஆஃப் பர்த் இயர் வரும். இதில் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் இயர் வராது. இந்த தாளில் கீழே வச்சுருக்க மத்தியில் 10 தாள். இதில் உங்களுக்கு கடைசி 4 நம்பரும் டேட் ஆஃப் பர்த் இயர் வரும். 1941லேருந்து 1950 வரைக்கும். இது உங்களுக்கு 2007. இது வித்தவுட் சிம்பிள், அதே ஒய்வி ரெட்டி, எல்லாம் யூஎன்சி தான். இது 2007. இது 2006. இது கொஞ்சம் ரேர், இந்த ரெட்டி கவர்னர். இது 10 தாள் தனியாக வச்சுருக்கேன். ரெட்டி கவர்னர். இது 2007, இது 2006. இதில் எது வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஒரு கெட்டு வாங்கி உங்களோட கலெக்ஷன் வைக்கிறாங்க வச்சுக்கோங்க. கவர்னர் பண்டல் கலெக்ஷன் பண்ணுறவங்க, இல்லை ஒரு 10 தாள் மட்டும் போதும் சார் அப்படின்னா இதில் ஒரு 10 வாங்கிக்கோங்க. வேணும்னா நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வாங்க, உங்களுக்கு நான் என்ன விலைன்னு சொல்கிறேன். இந்த 10 தாள் 500 ரூபா. உதிரியாக விற்றா இந்த 10 தாள் 500 ரூபா. கெட்டாக வாங்கினீங்கன்னா விலை குறையும். ஒரு பண்டலாக வாங்கினீங்கன்னா இதிலேருந்து குறைச்சி தரப்படும். இந்த 10 தாள் வேணுமா அப்படின்னா இது 500 ரூபா ஒரு செட்டு. இது யூஎன்சி சீரியல் நம்பர் பிரகாரம் இருக்கும். வித்தவுட் சிம்பிள், ரேர் கவர்னரு, எல்லா அம்சங்களும் அமைந்த ஒரு 10 நோட்ஸ். அப்புறம் இது டெர் செஞ்சுரி ஆஃப் குரு த காதி ஆஃப் ஸ்ரீ குரு கிரந்த் சாஹிப். இது பஞ்சாப் பொற்கோயிலுக்கு நாங்கள் நம்ம தமிழில் பழகு தமிழ் நம்ம தெளிவாக உங்களுக்கு விவரம் தெரியணும்னா பஞ்சாப் பொற்கோயில் 10 ரூபா காயின், யூஎன்சி காயின், கமாமரேட்டிவ் காயின், பக்கா ஒரிஜினல் காயின். விலைலாம் சீப்பான ரேட்டு தான். காயின்லாம் பார்த்துக்கோங்க. இதில் நிறையா டூப்ளிகேட் வந்துச்சு. ஆனால் காயின் ஒரிஜினல் தான். எப்படி டூப்ளிகேட்னா, பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் கொடுத்து இந்த அட்டை மட்டும் தனியாக அடிக்காங்க. ஏடிஎம் கார்டு சைஸில் அடிக்காங்க.
இந்த மூலையில் இந்த ஓரத்தில் ஒரு ரவுண்டு போட்டு அது உள்ள இந்த காயினை ஒரு பாக்கெட்டை வாங்கி ஒன்றா வச்சுருந்தாங்க. ஒரு 100 காயின் ஒரு பாக்கெட்டை வாங்கி இது உள்ளே ஒன்றா வச்சுருந்தாங்க. அந்த ஏடிஎம் கார்டில் வந்து இந்த பக்கம் டெனாமினேஷன் பூரா எழுதுகிறாங்க. மெட்டல், இயர், ரவுண்டு, ஷேப், வெயிட், சர்க்குலர் அப்படின்னு ஒரு இது எழுதியிருந்தாங்க. எழுதி அதை லேமினேஷன் பண்ணுறாங்க. லேமினேஷன் பண்ணி ஒரு நாணயம் 450 ரூபா, 550 ரூபா, 650 ரூபான்னு சொல்லி விற்கிறாங்க. அதனோட மொத்த ஒருத்து ஒரு 70 ரூபா இல்லை 80 ரூபா வரும். இந்த ஏன்னா காயின் வந்து இது வந்து உதிரியாக நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு 50 ரூபா வரும். நீங்களேன் யூஎன்சி வந்து பாக்கெட்டாக உதிரியாக வாங்கினீங்கன்னா 50 ரூபா வரும். ஆனால் இது வந்து நான் காமிக்கிறது வந்து கவர்மெண்ட்லேருந்து வந்த இஷ்யூடு கார்டு. இது வந்து உள்ள இன்னர் கார்டு, இது வந்து அவுட்ரு கவர். இது ரெண்டும் சேர்ந்து ஒன்றா வரும், செட்டாக வரும். இந்த இருக்குது பாருங்கள், இது மாதிரி ஒவ்வொரு செட்டாக வரும். இது உள்ள காயின் இருக்கும். இந்த உள்ள இன்னொரு இந்த இப்போ காமிச்சோம்ல அந்த மாதிரி இது உள்ள ஒரு அட்டை இருக்கும். அதை வெளியே எடுத்திங்கன்னா அது உள்ள காயின் இருக்கும். ஆனால் இப்போ வந்து இந்த இந்த இருக்குது பாருங்கள், இது உள்ளே இருக்கா அது மாதிரி காயின் இருக்கும். ஆனால் இப்போ வந்து வெறும் இந்த கவர் எல்லாமே பிரிண்டிங் ப்ரெஸ் போட்டு இவங்களே அடிச்சிருக்காங்க. இவங்க எந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் எப்படி அடித்தாலும் இந்த குவாலிட்டி வரவே வராது. இந்த குவாலிட்டி, இந்த பளபளப்பு, இந்த ஸ்டிக்ட்டு, இந்த இப்போ டெம்பர், இந்த இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும். இதுமாரி பலதரப்பட்ட கம்மாமினிட்டி காயின்ஸுக்கு ஃபுல்லாக இவங்க சொந்தமாகவே அட்டை தயாரிச்சிடுறாங்க. அட்டை தயாரித்து பாக்கெட் கணக்கில் நாணயம் வாங்கி அதை ஒன்று ஒன்றா உள்ளே வச்சு, இப்போ இதில் வந்து ஒரு காயின் இப்போ காமிச்சோம்ல, ஒரு காயின் இருக்குன்னா அந்த காயினுக்கு ஈக்குவலாக கரெக்டான ஃபோல்டர் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதில் 10 ரூபீஸ் இருக்குது, அந்த 10 ரூபீஸுக்கு தக்கன ஒரு ஃபோல்டர் இருக்கா. ஆனால் நீங்கள் வந்து அந்த போலியாக உருவாக்கப்பட்ட அந்த அட்டையில் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு வந்து பெருசாக இருக்கும், நாணயம் வந்து உள்ள சிறுசாக இருக்கும். அது வந்து எல்லா கார்ட்லேயும் ஒரே மாதிரியான இந்த ஹோல் போடுவாங்க, ரவுண்டு. அதில் வந்து 5 ரூபா காயின் வைக்கிறாங்க. இது வந்து ராணி கேடுண்டுலு, இது பிஜு பட்நாயக்கு, இது வந்து டாட்டா அப்படின்னு சொல்லி எல்லா கமாமினிட்டிஸ் காயினையும் யூஎன்சியை வாங்கி உள்ளே வச்சுட்டு, அல்லது ராஜராஜ சோழாங்கிற ஒரு அட்டை, சோழா டைனாஸ்டின்னு சொல்லி தஞ்சாவூர் பெரிய கோயில் படம் போட்டு அதை உள்ள ஒரு பெரிய இவ்வளோ பெரிய ஓட்டை போட்டு அது உள்ள இத்தினோண்டு ஒரு காயினை வச்சு எல்லாமே போலி நாணயம் ஒரிஜினல் தான் நண்பர்களே, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த அட்டைகள்லாம் இவங்களுடைய சொந்த தயாரிப்பு. அதாவது நீங்கள் வாங்கி அதோட பயோடேட்டா, டெஃபினேஷன், அப்ரிவேஷன், அதாவது விரிவாக்கம், விளக்க உரை இதெல்லாம் தயார் பண்ணுறதை விட அவங்களே தயார் பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணி தராங்க. அது தப்பு கிடையாது. இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி ரேட்டு. அந்த நாணயம் 100 ரூபா அப்படின்னா அந்த அட்டையோடு சேர்த்திங்கன்னா 600 ரூபா, 700 ரூபா, 400 ரூபா இந்த மாதிரி விற்கிறாங்க. சரி, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க, யாரையும் வாங்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் உங்களுக்கு உரிய விவரங்களை சொல்லிவிடுகிறேன். அது மாதிரி உள்ள நாணயங்களை வாங்காதீங்க. இந்த மாதிரி உள்ள கவர்மெண்ட் இஷ்யூடு, இது வந்து அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட நாணயங்கள், இது நம்ம காமிச்சிட்டு இருக்கிறது. இது மாதிரி உள்ளதை நீங்கள் வாங்க, பயன்பெறுங்க. அது என்றைக்காக இருந்தாலும் இந்த குவாலிட்டி குறையாது, உங்களுக்கு வந்து வேல்யூபிள் எப்பவுமே இருக்கும். அதை என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்களாக இருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல உங்களுக்கு அதனுடைய அருமை புரிந்துவிடும். ஆகா, இது வந்து இவங்களாக தயாரிச்சிருக்காங்க போல இருக்குது அப்படின்னு. ஆனால் சில நபர்கள் வந்து இது நாங்கள் தயாரித்ததுன்னு சொல்லியே விற்கிறாங்க. அது என்னென்னா, அந்த விவரங்களை சேகரிப்பதற்கு ஒரு 100 ரூபா ஆகும். அந்த அட்டை வந்து ஒரு 50 ரூபா ஆகும். ஏன்னா அவங்க ஒரு அட்டை அடிக்க போகிறதில்ல, 500 அட்டை 1000 அட்டை அடிப்பாங்க. அப்போ அந்த அட்டை அடிக்கிறதுக்கு ஒரு 30 ரூபா 40 ரூபா, ஒரு கல்யாண பத்திரிக்கை அடிக்கணும்ல, அந்த மாதிரி தான் அதுக்கு செலவாகும். நாணயமெல்லாம் ஒரே மாதிரி தான். அதிகபட்சமான விலை வந்து லூஸில் விற்கிறதா இப்போ வந்து நல்ல கண்டிஷனாக இருந்தால் சோளா காயின்லாம் ஒரு 200 ரூபாய்க்கு போயிடும். மற்ற எல்லா கமாமினிட்டிஸ் காயினுமே 15 ரூபா 20 ரூபா தான் பாக்கெட்டாக வாங்கினீங்கன்னா. நீங்கள் உதிரியாக வாங்கினீங்கன்னா 40 ரூபா 45 ரூபா சொல்லுவாங்க. இது இந்த அட்டைக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா 400 ரூபாய் ஆயிடுது. அது இப்போல்லாம் அதிகமாகிடுது. அது மாதிரி குவாலிட்டி உங்களுக்கு இந்த குவாலிட்டி கிடைக்காது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மெயினான ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா, நீங்கள் வந்து யாரையுமே ஏமாற்றாதீங்க. ஏமாற்றி காசு சம்பாத்தியம் பண்ணி பேராசைப்பட்டு லட்சமாக கோடியாக நம்ம சம்பாத்தியம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படாதீங்க. 1. 2வது பாயிண்ட்டு, யார்கிட்டையும் நீங்கள் ஏமாந்துடாதீங்க. நீங்கள் யாரையும் ஏமாற்ற நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யாரிடமாவது ஏமாந்து விடுவீர்கள். இது இறைவனோட நியதி. அதனால் யாரையுமே ஏமாற்றாதீங்க, யாரிடமும் ஏமாறாதீங்க, நியாயமாக நடந்துக்கோங்க. பேராசை பெருநஷ்டம். பேராசைப்பட வேண்டாம். எனக்கும் ஆசை இருக்குது. இந்தியா பாகிஸ்தான் மட்டும் கொடுத்தாலும் போதாது, இந்த உலகத்தையே என் பேருக்கு எழுதி தரணும், இந்த உலகத்திலே நான் தான் பெரிய அதிபராக இருக்கணும்னு எனக்கும் ஒரு ஆசை இருக்குது. அதனால் பேராசையெல்லாம் படக்கூடாது. அன்றாட பொழுது இறைவனின் அருளால்
நிம்மதியாக, சந்தோஷமாக, பேரின்பமாக, குடும்ப உறவுகளோடு, நண்பர்களோடு, சக நண்பர்களோடு, சக உறவுகளோடு, சக பணியாளர்களோடு நீண்ட நாள் நீடிச்சுக்கிட்டே போங்க. ஒவ்வொரு நாளும் நீடிச்சுக்கிட்டே போங்க. இந்த உலகத்தில் விருந்துக்கு வந்திருக்கிறோம். நல்லா இருந்து சாப்பிட்டு ஆண்டு அனுபவிப்போம். அப்புறம் இந்த உலகத்தை விட்டு போயிடுவோம். அதனால் விருந்துக்கு வந்த இடத்துல ஆடாத ஆட்டம் ஆட வேண்டாம். நியாயமாக இருக்கணும், நியாயமாக போகணும். ஏன்னா நியாயமாக இருந்தால் சிலவங்களுக்கு பிடிக்காது. நீ ஒருத்தன் தான் நியாயமா அப்படிம்பாங்க. அநியாயமாக இருந்தாலும் அவங்களுக்கு ஆதரவு அதிகமாக இருக்கும். வா எப்படியாவது சம்பாத்தியம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அது நிற்காது நண்பர்களே. அது நம்ம உடம்பில் ஒட்டாது, வாழ்க்கையில் சேராது. ஏதேனும் ஒரு விதத்தில் நமக்கு இழப்பை ஏற்படுத்திவிடும். ஆகையால் நல்லவற்றை நினைப்போம், நல்லவற்றை செயல்படுத்துவோம், நல்ல முறையில் வாழ்வோம். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள். இன்றைய பொழுது எல்லாத்துக்குமே சந்தோஷமான ஒரு பொழுது அமையட்டும். இது 650 ரூபா ஒரு அட்டை. ரொம்ப கம்மியான விலை கொடுத்துருக்குறேன். இது ஹோல்சேலாக வாங்கினீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஒரு 50 ரூபா குறையாக கிடைக்கும். நம்ம ஹோல்சேலாக வாங்கி 50 ரூபா சேர்த்து வச்சு நம்ம கொடுக்குறோம், அவ்வளோதான். நம்ம மொத்தம் ஒரு 5-10 வாங்குவேன். வாங்கிட்டு ஒன்று ஒன்றா நம்ம யாரும் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுப்பேன். அவ்வளோ நம்மள்ட்ட பிஸ்னஸ் அவ்வளோதான். பெரிய அளவில் நான் கோடியாக பர்ச்சேஸ் பண்ணி கோடியாக சேல்ஸ் பண்ணுற ஆள் கிடையாது. எனக்கு ஒரு சின்ன சின்ன விவரங்கள் தெரியணும். இப்போ இது குருநானக்கு, கோவிந்த் சிங், பஞ்சாப்பு பொற்கோயில், ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷன், இந்திரா காந்தி அம்மையார், காலிஸ்தானு, புந்தரன்வாலே, லோங்கோவாலு, இது மாதிரி பஞ்சாப்பு, பஞ்ச நதிகள் அப்படின்னு இந்த 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 ஸ்டேட்டு இந்தியாவில் எங்கே இருக்குது, அங்கே யார் ஆட்சி புரியுதா, நம்ம இந்தியாவில் இது எப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டு, இந்தியாவின் வரலாறோட இந்த மாநிலம் எந்த வகையில் இணைந்திருக்கிறது, அது மாதிரி ஒரு சில வரலாறுகளும் அறிவுபூர்வமான விஷயங்களும் நமது உள்ளத்தில் ஏற்பட்டு அதை சிந்தனையை செயல்படுத்த வைத்து நமது மெமரி பவர், நம்ம மனசில் இப்படிலாம் ஒரு சில விஷயங்கள் நம்ம இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சின்ன ஒரு படிப்பினை உருவாக்குவதற்காக நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது நான் ஒன்று வச்சுருக்கேன். இப்போ அது கொடுக்கவே மாட்டேன், அது என்னுடைய சேஃப்டி இருக்கும். இது மாதிரி நிறைய அறிவுபூர்வமான விஷயங்களை கலெக்ட் பண்ணி சும்மா அது உங்கள்கிட்ட வாங்கினோம், இங்கிட்ட விற்றோம். இது 550 ரூபான்னு வாங்கினோம், 600 விற்றோம், 650 ரூபான்னு வாங்கினோம், 700 விற்றோம், 750 ரூபான்னு வாங்கினோம், 800 விற்றோம். இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணாமல் ஒவ்வொன்றும் வாங்கையிலையும் எதற்காக வாங்குகிறோம், இது என்னது, இது மக்களுக்கு இப்போ பிரயோஜனப்படக்கூடிய ஒரு நினைவாற்றலை ஏற்படுத்தக்கூடிய, ஒரு மெமரியை ஏற்படுத்தக்கூடிய, ஒரு வரலாற்றை புதுப்பிக்கக்கூடிய ஒரு எண்ணங்களாக இந்த நாணயம் அமையுமா அப்படிங்கிறத நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி உங்களோட கலெக்ஷனில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சு சில நாணயங்கள் நீங்கள் வாங்குங்க, கொடுங்க. மற்றபடி நோ பிஸ்னஸ். இது ஒரு நாலேஜ், அறிவு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். எல்லா நாணய சேகரிப்பாளர்களுக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரு வேத வாக்கியங்கள் என்ன என்றால், இது ஒரு சூதாட்டம் மாதிரி. த கேம்ஸ் ஆஃப் காயின் கலெக்ஷன். இது ஒரு விளையாட்டு. இந்த காயின் கலெக்ஷனுங்கிறது ஒரு விளையாட்டு. இது அதுவும் மிகப்பெரிய விளையாட்டு. இதில் யாரும் ஏமாந்துடாதீங்க. எல்லா விதமான நாணயங்களும் டூப்ளிகேட் வந்துவிட்டன. எல்லா கவரும் டூப்ளிகேட் வந்துருச்சு. குறிப்பிட்ட நபர்கள் யாரையும் நான் சொல்ல மாட்டேன். எல்லா மனிதர்களுமே நல்ல மனிதர்கள் தான். அவங்களும் ஒரு இடத்துல ஏமாந்து சரி நான் 500 ரூபாய்க்கு வாங்கினா 550 ரூபாய்க்கு விற்றுலாம்னு சொல்லி வாங்குறது தான். அவங்களுக்கும் சேர்த்து தான் ஒரு எச்சரிக்கை பதிவு. ஆனால் சிலவங்க உண்மையை சொல்லி விற்கிறாங்க. இது நான் உருவாக்கப்பட்ட அட்டை, இது நான் உருவாக்கப்பட்ட ஹிஸ்ட்ரி, இது நான் தயார் செய்த ஒரு ப்ரிப்பேர் பண்ண ஒரு டேலண்டான ஒரு கவரு, இது இவ்வளவு செலவாச்சு, அதனால் நான் இதை கூட 100 ரூபா வச்சு விற்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தப்பே கிடையாது. எப்படி விவரத்துப்புறம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வாங்காதும் உங்கள் இஷ்டம். அப்புறம் இங்கே வாங்கிட்டு ஆகா ஏமாந்துட்டமே அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது. ஆனால் இது கவர்மெண்ட்டுக்குள்ளதுன்னு சொல்லி இவங்களாக உருவாக்கப்பட்ட அந்த ஏடிஎம் கார்டு காயின்ஸு, மற்றபடி இந்த மாதிரி கவர் போட்ட காயின்ஸு விற்பனையாக இருக்கும்போது நீங்கள் எச்சரிக்கையாக பார்த்து வாங்குங்க. 1939 1 ரூபி என்ன விலைக்கு யார் கொடுத்தாலும் வாங்காதீங்க, ஃபேக் காயின். 1 மொஹர் கோல்டு காயின் 1500 ரூபா. எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லுங்கள்? 11.5 கிராம். அது 11.5 கிராம் தங்கத்தை 1800 ரூபாய்க்கு கொடுக்க முடியுமா? மஞ்சேர்னு இருக்குது, பியூர் கோல்டு மாதிரி இருக்குது, வாங்கிடாதீங்க நண்பர்களே. 8 அணா 5ஆம் சார்ஜ் 1918, 19, 20, 21 4 வருஷமாக இருக்குது. வாங்கிடாதீங்க. 3000, 2000, 1000க்கு வாங்கிடாதீங்க. அதெல்லாம் ஒன்று 10,000 ரூபாய்க்கு குறைஞ்சி இருக்கக்கூடாது, அதுக்கு மேலே தான் இருக்கணும். அதுமாதிரி விலை கூடிய பொருட்களை விலை குறைந்து கொடுக்கிறார்கள் என்ற காரணத்தினால் அவர்கள் விவரம் தெரியாமல் கொடுக்கிறார்கள், நாம் உடனடியாக வாங்கி விடுவோம் என்று வாங்குகிறாங்க. அது எல்லாமே டூப்ளிகேட் காயின், ஃபேக் காயின், ஃபேக் கரன்சி, ஃபேக் எல்லாமே போலியானவைகள். உலோகமெல்லாம் போலியான உலோகம். மெயினாக 1939 வாங்காதீங்க.
கோல்டு காயின் மொகர் காயின் வாங்காதீங்க, எல்லாமே டூப்ளிகேட் காயின். அதையும் நம்ம குரூப்லேயே போடுதாங்க. நான் ஒவ்வொன்றிலையும் சொல்லுவேன், இது ஃபேக் காயின், இது ஃபேக் காயின், இது ஃபேக் காயின் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்படி இருந்தோம் எஸ் அப்படிங்கிறாங்க அவங்க. எஸ் ஃபேக் காயின் தான். உனக்கு அறிய வேண்டாமா? ஒரு தங்க நாணயத்தை 1 முகரை 2000க்கு தாரானா அது 11.5 கிராம 1 கிராம் தங்கம் அன்றைக்கி 9000க்கு போயிருச்சுன்னு சொல்லி அவங்க யோசிக்க வேண்டாமா அப்படின்னு அவனே நம்மளை திரும்பி கேட்குறான். காயின் எக்ஸிபிஷனில் இந்த மாதிரி நிறைய விற்கிறாங்க, நாங்கள் வாங்கிட்டு வந்தோம், 1000க்கு வாங்கினோம் 1500க்கு விற்கிறோம்காங்க. அந்த மாதிரி பொருட்கள் வாங்காதீங்க. வாங்கினாலும் உங்களுக்கு கலெக்ஷனுக்கும் அது செட் ஆகாது. நன்றி நண்பர்களே, நன்றி. அடுத்த பதிவாக பார்ப்போம். நிறைய பேசியாச்சு. கரன்சி வாங்கிக்கோங்க, இது வாங்கிக்கோங்க. இது ஒரு பர்ச்சேசிங், இது ஒரு சார்ட்லேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ண விஷயம். அதை இன்றைக்கி முதல்ல உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாழ்த்துக்கள்.